ஒரு பவுல் நிறைய வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதில் நெல் உமியெலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் லட்டு எல்லாருமே செய்வாங்க. அந்த ரெசிபி தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். 2 நிமிஷம் போல் அவல் வறுப்பட்டதை எடுத்துடலாம். இப்போ அதில் பாதி பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/4 பங்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலை வறுப்பட்டதும் தோல் உறிஞ்சி வரும். தோலை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நிலக்கடலை ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அவளையும் பொட்டுக்கடலையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸ் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். நெய் உருகுனது அடுப்புலேருந்து பாத்திரத்தை இறக்கிடுங்க. இறக்கிட்டு அரைச்ச எல்லாத்தையுமே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதோடைய மிதமான சூட்லேயே இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பாகு சேர்த்துங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக சேர்த்துக்கோங்க. அவள் நல்லா தண்ணி இழுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அவல் லட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெள்ளைப்பாகு கொஞ்சம் திக்காக காய்ச்சி ஊற்றிக்கோங்க, தண்ணியாக காய்ச்ச வேண்டாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.